இது எப்படி சாத்தியமாகும்? ஆக்சுவலி ரெசார்ட்டில் வந்து ஒரு ரூம் சர்வீஸ் பாய் அஃப்கோர்ஸ் இஸ் அ குக் அப்படின்னு நல்ல ஒரு சமைக்கிற பையன் எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருந்தாலுமே வந்து எப்படி ரெசார்ட்டுக்கு பின்னாடி ஒரு ரூமில் வந்து எல்லாருக்கும் எப்படி சமைச்சு தர முடியும்? அது வந்து என்னால் நம்புற மாதிரி இல்லை. அதுவும் பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட டைம் அப்படின்னு கிடையாது. ஸோ கெஸ்ட்டு வந்து எப்போ கேட்குறாங்க, எப்போ வந்து சொல்லுவாங்கலாம் தெரியாது. ஸோ நமக்கு வந்து அவங்க கேட்கப்போ நம்ம வந்து சமைச்சு குடுக்குற மாதிரி, அதே டைம் வந்து அவங்களுக்கு அங்கேயும் வேலை இருக்கும். நெறைய ரூம் சர்வீஸ், நெறையா இடத்துல வந்து வேலை இருக்கும். அது மட்டும் ரெசார்ட்ல வந்து பெருசா எனக்கு ஒட்டல. அது எப்படி அதுவும் அப்படி பண்ணா ஒரு பெரிய தப்புன்றது தெரியும். ஸோ ரெசார்ட்ட சுத்தி கேமரா அதெல்லாம் இருக்காதா? இல்ல இத யாரும் கண்டுக்கல. இந்த விஷயம் வந்து ரெசார்ட் சீரிஸ்ல எனக்கு பெருசா அது அ ஒட்டல. ஆனா சரி ஓகே. கதை வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம விக்கி வந்து அந்த டிஷ்ஷ வந்து மாத்தி வச்சுர்றாரு இல்லைங்களா? 211 டோருக்கு வந்து குடுத்துர்றாருல்ல. அவர் வந்து பார்த்தீங்கன்னா, சாப்பிட்டுட்டு சீக்கா சமைச்சது, எங்க சீக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவர் தேடி போறாரு. அஃப்கோர்ஸ் இது வந்து இப்ப என்ன ஆகுது, நெடுமாறனுக்கு தெரிய வருது. நெடுமாறன் இப்போ வந்து அங்க வராரு. ஸோ விக்கிய வர சொல்றாரு. அதுதான் அவரும் வந்து இப்ப நெடுமாறன் அந்த டிஷ்ஷ பார்த்தோனே, இது வந்து மெனு கார்ட்ல இல்லாத டிஷ்ஷுன்னு அவருக்கு வந்து தெரிஞ்சிடும். தெரிஞ்சதுக்கு அவர் ஸ்மெல்ல வச்சே அவர் கண்டுபிடிச்சிடலாம். வெற்றி தான் சமைச்சாரு அப்படி. அப்படி இல்ல அப்படின்னா வந்து விக்கி சொல்ல போறான், யார் எடுத்துன்னு வந்தா அப்படின்ட்டு. இதுக்கப்புறம் என்ன ஆகும்? ஸோ இப்படி ஒருத்தங்க ரெசார்ட்ட மீறி ஒருத்தங்க ஒரு விஷயம் பண்ணும்போது, அதுக்கு அஃப்கோர்ஸ் அது ஒரு பெரிய குற்றம் தான் அது. ஸோ என்ன நடக்க போகுதுன்னே தெரியல. அஃப்கோர்ஸ் நம்மளோட கெஸ் படி பார்த்தா, வெற்றிய வேலைய விட்டு அனுப்புறது, இல்ல வெற்றியோட ஃப்ரெண்ட வந்து வேலைய விட்டு அனுப்புறது, அப்படிதான் ஏதாவது நடக்கணும். மேபி அவங்க தானே இதுக்கு ரெஸ்பான்சிபிள். ஸோ என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. பார்ப்போம். உங்க கருத்துக்கள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க.